பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் சாப்டர் 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆமீன். என்னவா, நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கோமா? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கார் நம்ம அறிந்திருக்குமா, தெரியுமான்னு கேட்கறாரு இந்த இடத்துல. ஏன் இது கேள்வி கேட்கணுங்கிறச்சு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் வராங்க, ஒரு விஐபி வராங்க அப்படின்னா, உங்க ஆபீஸ்லயோ உங்க எந்த இடத்துல நீங்க படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்க ஊழியத்துல கூடங்கிறச்சு என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த துப்புரவாக்கவும் கிளீன் பண்றது என்ன, நம்ம நடக்கையில நம்ம பேசுறதுல எல்லாத்துலயும் கவனம் செலுத்துவோம். நம்மள இன்னும் அழகா நீட்டா வச்சுக்க, ப்ரெசன்டபிளா வச்சுக்க பார்ப்போம். நம்ம அவங்களோட குட் புக்ஸ்ல நம்ம நல்ல பேர் எடுக்கணும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருங்கிறத மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த வாயினால தேவையில்லாத பேசுறது, இந்த சிந்தனையில தேவையில்லாத யோசிக்கிறது, சரீரத்தினால சில தேவையில்லாத காரியங்களை செய்யறது, பொய் சொல்றது, ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோமா? அப்படின்னா என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு, அவருடைய ஆலயமா தான் உங்க சரீரம் இருக்கு நீங்க மறந்துட்டு இந்த சரீரத்தினால அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, சரீரம்னா வெறும் இந்த ஃபிளஷ் இல்ல, ஆவி, ஆத்மா, சிந்த, சரீரம் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஒரு பாடி இல்லையா? ஒன்னு இல்லாம ஒண்ணு இல்ல. அப்ப இது மூலியமா ஆவியானவர் நம்ம எங்கேயாவது துக்கப்படுத்திருந்தோம்னா மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, இன்னிலேருந்து ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கார், இந்த சரீரத்தின் மூலியமா, என் பேச்சு மூலியமா, என் தாட்ஸ் மூலியமா, என் சிந்தனைகள் மூலியமா, என்னோட செயல்கள் மூலியமா, என் வார்த்தைகள் மூலியமா ஆவியானவரை நான் எந்த இடத்துலையும் துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை நான் பிரியப்படுத்துற வாழ்க்கை வாழுவேன்னு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா அதுக்கான உதவி ஆவியானவர் உதவி செய்வார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆவியானவரே, உம்மை இதுவரைக்கும் நாங்கள் வேதனைப்படுத்தின காரியங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிக்கப்படட்டும் தகப்பனே. உம்மை துக்கப்படுத்தி உம்முடைய சத்தத்தை கேட்டும் கேட்காம கீழ்ப்படியாமையினால உம்மை வேதனைப்படுத்தின காரியங்களை, ஆண்டவரே உம்மை அருவருக்கிற காரியங்களை, உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள், பேச்சு, செயல்கள், நினைவுகள், ஆண்டவரே என் நடக்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி ஒரு விஷயம் மன்னித்து ஆவியானவரே உமக்கு பிரியமானதை செய்யும்படி, தேவனாமும் மகிமைப்படும்படியாக, செம்மையான வழியில நடத்தும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருத்தரும் நீர் ஆளுகை செய்யும்படியாக இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுத்து அவரோட உதவியை கேட்கச்சு நிச்சயமா நம்ம பலகீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் வழங்கி அவர் உதவி செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.